5 வகையான நிலங்களுக்கு 5 வகையான கடவுளர்களை வழிபாடாற்றி இருக்கின்றார்கள். மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று போற்றப்படுகின்ற பாலை நிலத்துக்குரிய கடவுளாக கொற்றவையை வழிபட்டார்கள். கொற்றவையை போருக்குரிய தெய்வமாக கருதி இருக்கிறார்கள். வெல்லும் போரை, அதாவது வெற்றிவேல் போர் கொற்றவை என்று அருமையான ஒரு பரிபாடலின் பாடல் அதனை எடுத்து காட்டி நிற்கின்றது. அங்கே சங்க காலத்தில் முருகப்பெருமான் போருக்குரிய தெய்வமாக கருதிய போது சக்தியையும் அங்கே போருக்குரிய, அதாவது கொற்றவையாக வழிபாடு செய்திருக்கின்றார்கள். சங்கமருவிய காலப்பகுதியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை மட்டுமல்ல, அங்கே காரைக்கால் அம்மையாரது நூல்களில் கூட காரைக்கால் அம்மையார் இந்து மதத்தின் வித்து என்று போற்றப்படுகின்ற புனிதவதியார் என்ற இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகமாகிய நூல்களை இயற்றியிருக்க காண்கின்றோம். அந்த நூல்களிலே சக்தியின் வழிபாட்டின் சிறப்புகள் எடுத்து காட்டப்படுகின்றது. பக்தி வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய காலம் பல்லவர் காலம். பல்லவர் காலத்திலே சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்ற எங்களை இந்து மதத்தை, சைவத்தை வளம்படுத்திய நாயன்மார்கள் சாக்த மதத்தின் முழுமுதற் கடவுளாகிய சக்தி வழிபாட்டையும் சிறப்பித்திருக்கின்றார்கள். பிடியதன் உருவுமை என்று பாடியிருப்பதனையும், அது மட்டுமல்லாமல் மாதப்புற கன்னியானை என்ற பாடல்கள் எல்லாம் அங்கே சக்தி வழிபாட்டின் சிறப்பை எமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த சக்திக்குரிய வழிபாடு ஒரு பரிவார தெய்வ வழிபாடாக அங்கே கிபி 7ஆம் நூற்றாண்டில் பரிணாமம் அடைகின்றது. அடியவர்களே, இந்த பரிவார தெய்வ வழிபாடு என்பது எதனை குறிக்கின்றது என்றால், ஒரு ஆலயத்திலே ஒரு பிரதான இறைவன் வீற்றிருக்க அதனை சூழ அமைக்கப்படுகின்ற ஏனைய தெய்வங்களுக்குரிய கோயில்கள் பரிவார கோயில்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பரிவாரத்திற்குரிய வழிபாடு பல்லவர் காலத்திலே சிறப்படைந்திருப்பதை காணலாம். அது மட்டுமல்லாமல் சோழ காலத்தில் சக்தியை ராஜராஜேஸ்வரி என்றும், பாண்டியர்கள் மீனாட்சி என்றும் அழைத்து வழிபட்டிருப்பதனை காணலாம். நாயக்கர் காலத்திலே சக்தி வழிபாடு மறுமலர்ச்சி அடைந்தது. அங்கே வாழ்ந்த குமரகுருபரர் மிக அருமையான சக்திக்குரிய பிரதான வழிபாட்டு நூலோடு போற்றப்படுகின்ற சகலகலா வள்ளிமாலை என்ற நூலை இயற்றியிருக்கிறார். அது இந்த ஆலயத்திலே, இந்த 7ஆம் தெற்கிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் அந்த சகலகலா வள்ளிமாலை நவராத்திரி காலங்களில் மெய்யன்போடு அடியவர்கள் பாராயணம் செய்யப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆய கலைகள் 64ஐயும் ஏய உணர்வுக்கு மென்னம்மை தூய உருப்பலிங்கு போர்வாதல் என்று சொல்லி அந்த நூலை பாடுவதோடு, வெண்டாமரை கண்டு நிற்பதன் தாங்க என் வெள்ளை உள்ளம், அந்த சக்தியானவள், அந்த அம்மன் வெள்ளை உள்ளத்திலே உரைகின்றவள் என்ற ஒரு அருமையான அந்த சகலகலா வழிமாலை என்ற நூலில் கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே அபிராமப்பட்ட வாழ்க்கை அபிராமி என்றாலும் என்ற நூலையும், தாயுமானவர் வாழ்ந்து பராபரத்தின் மாலை என்ற நூலையும் பாடியிருப்பதனை காணலாம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோர் வார்த்தை சில சத்துருவின் வாக்கின் பராபரத்தை என்று அங்கே தாயுமான சுவாமிகள் தன்னுடைய பராபரத்தின் மாலை என்ற நூலிலே கூறுகின்றார். இப்படியாக சிறப்படைந்து காலகாலமாக இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சிறப்படைந்த இந்த சக்திக்குரிய வழிபாடு தற்கால இந்துக்கள் மத்தியிலும் பல்வேறு வடிவங்களில் மிக சிறப்பாக முறையில் வழிபாடாற்றப்படுகின்ற வேளையில் இன்று எங்களுடைய நாகபூசணி அம்மன் ஆலயத்திலே அங்கே அடியவர்கள் அரோகரா அரோகரா என்று தேர்வடம் பிடிக்கும் இந்த சாக்த அடியார்களோடு நாங்களும் இணைந்து எங்களுக்குரிய அம்மனுடைய அருட்கடாட்சம் எங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அடியவர்கள் மெய்மறந்து அங்கே அங்க பிரதிஷ்டை செய்கின்றவர்கள், கற்பூரச்சட்டி ஏந்துகின்றவர்கள், காவடி எடுப்பவர்கள், இது மட்டுமல்லாமல் மேள தாளங்களோடு அங்கே பஜனை பாடல்களோடு சக்தியின் பெருமைகள், ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்திக்கு அரோகரா, நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா என்று அடியவர்கள் மெய்மறந்து அங்கே வழிபடுகின்ற அந்த ரதோற்சவம் தற்போது ஆலயத்தினுடைய மறு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ந்தும் இந்த தேருற்சவத்தின் மகத்துவங்கள் பற்றி ஜோகன் அவர்கள் நேர்முக வர்ணனை வழங்குவார். நன்றி ஆசிரியர் MM ரதன் அவர்களே. அற்புதமான தருணத்தில், அருமையான நேரத்தில் இந்த தைப்பூச நன்னாளில் இடம்பெறும் இந்த ரதோற்சவ நிகழ்வில் இணைந்த நிகழ்வினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தைப்பூச நன்னாளின் சிறப்பு பற்றி ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகையில், மைப்பூசும் உண்கண் மடநல்லூர் மாமயிலை கைப்பூசும் நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவாய்
என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகம்தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த வகையிலே தைப்பூசத்தில் ஆலயத்திலே மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேருற்சவம் இடம்பெறுவது அரிதாக இருந்தாலும் கூட யாழ் மண்ணிலே ஓம் என்று சொல்லும் அடிக்கடி பதில் சொல்லக்கூடியது கேட்கும் கேள்விக்கு ஓம் என்று சொல்வார்கள். அந்த ஓம் என்று சொல்லப்படுகிறதே பிரணவ மந்திரத்தின் பொருளாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட பொருளை அடிக்கடி உச்சரிக்கும் இந்த யாழ் மண்ணிலே அது எங்களுடைய சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் சிரசாக விளங்குகின்ற யாழ் மண்ணிலே, அதுவும் குறிப்பாக ஏலாலை மண்ணிலே இந்த தைப்பூச நன்னாளிலே அற்புதமான இந்த ரதோற்சவத்தில் இந்த நாகபூசணி அம்பாள் தேரேறி வரும் காட்சியை அற்புதமாக கண்டு ரசித்து அருள் பெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உண்மையில் இந்த அருமையான பரிபாலன சபையின் ஒத்துழைப்பின் மத்தியிலே இனிமையான முறையில் அந்த தேரேறும் காட்சி, இந்த தேரிலே பவனி வரும் இந்த நாகபூசணி அம்மனுடைய இந்த ரதோற்சவ காட்சியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது மேற்கு வீதியை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது ரதோற்சவம் ஏறிய எம்பெருமாட்டி வீதியுலா வரும் அந்த காட்சியானது. அந்த வகையில் மிக பழைய காலத்திலிருந்தே அரசர்கள் குதிரை, யானை, தேர் முதலியவற்றில் ஏறி நகர வீதிகளில் உலாவது வளமையான ஒரு காட்சியாக இருந்தது. இருந்தாலும் கூட இதை பின்பற்றியே கடவுள்களையும் வாகனங்களில் ஏற்றி வீதியுலா வர செய்யும் வழக்கமும் எங்களுடைய இந்து பண்பாட்டில் ஏற்பட்டது எனலாம். சங்க இலக்கியங்களிலும் சங்கமருவிய காலத்து இலக்கியங்களிலும் தேர்கள் குறித்த செய்திகள் அடிக்கடி புத்தகத்தே அடிக்கடி நூல்களில் காணக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களிலும் தேர்கள் பழக்கத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தேர்கள் இன்று ரதோற்சவம் அந்த வகையிலே இறைவன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஒரு முகமாக அமைந்திருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையிலே தேரை பொறுத்தவரையிலே தேரின் தத்துவத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் ஒரு மகோற்சவம் என்று சொல்லப்படுகின்றது. கொடியேற்ற முதல் தீர்த்த திருவிழா வரை கோயில்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் திருவிழாக்களில் தத்துவங்கள் அற்புதமாக எடுத்து எம்பப்படுகின்றது எங்களுடைய இந்து தர்மத்திலே. போது அவர்கள் ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்திக்கு அரோகரா, அரோகரா என்று சொல்லி வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு முறை காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குங்கும பிரசாதம் என்று சொல்லப்படுகின்ற சக்திக்குரிய நாமமே அங்கே குங்கும பிரசாதம் என்று சொல்லுவார்கள். அந்த குங்குமத்தை சாட்டி வழிபடுகின்ற அடியவர்கள் என்று பல வழிபாடுகள் இடம்பெறுவது மட்டுமல்லாமல் வேப்பிலை சாட்டி வழிபடுகின்றார்கள், சாட்டி வழிபடுகின்றார்கள். அம்மனுக்கு பிடித்த சிவப்பு நிற, மஞ்சள் நிற ஆடைகளை சாட்டி வழிபடுகின்றார்கள். சக்திக்குரிய வழிபாட்டு முறைகள் மந்திரம், தந்திரம், யந்திரம் என்று 3 வகையான வழிபாடுகள் இந்து மதத்திலே சக்திக்குரிய வழிபாடாக காணப்படுகின்றது. பாமர மார்க்கம், தட்சிண மார்க்கம் என்பது சக்திக்குரிய பிரதான இரண்டு பிரதான வழிபாட்டு மார்க்கங்கள் என்று கூறப்படும். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையிலே எங்கள் நாகபூசணி அம்மன் ஏலாலை தெற்கிலே எங்களது வடவாள் எல்லாம் நிறைவேறும் என்று இந்த ஆலயத்தினுடைய வாசலுக்கு வந்து அங்கே அம்மனுடைய அருள்வாக்குகளை பெற்று மிக அருமையான முறையில் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற இந்த அடியவர்கள் மத்தியில் என்ன அருமையாக பாருங்கள். அந்த ரத உற்சவத்திலே அங்கே ரதம் என்று சொல்லப்படுவது தேர். பல்லவர் கால பகுதியிலே மாமல்லர் எனப்படுகின்ற மன்னன் தேர் வடிவிலே, ரத வடிவிலே ஆலயங்களை அமைத்ததாக சொல்லப்படுகின்றது. அர்ஜுனா ரதம், பீம ரதம், சகாதேவ ரதம், தர்மராஜ ரதம், திரௌபதி ரதம் எனப்படுகின்ற ரத கோவில்களை அமைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த தேருக்குரிய சிறப்புகள் பல இருக்கின்ற போது அடியவர்களே இந்த தேர் உற்சவம் என்பது அழித்தலை குறிக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஆலயத்தினுடைய உற்சவத்திலே கொடியேற்றம் படைத்தலை குறிக்க, வாகன திருவிழா காத்தலை குறிக்க, இந்த தேர் திருவிழா என்பது அழித்தலை குறிக்கின்றது. நாளைய தினம் நீங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே அங்கே தீர்த்த உற்சவத்திற்குரிய வரலாறுகளும் மிக சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது. அந்த அப்படிப்பட்ட இந்த ஏலாலை தெற்கிலே வீட்டிலிருந்து அடியவர்களுக்கு எல்லாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற ஒரு தாயாக இந்த ஆலயத்திலே கேதார கௌரி விரதம் 21 நாட்கள் அற்புதமாக நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே நவராத்திரி விழாவின் போது முதல் 3 நாட்களும் சொற்கைக்கும், அடுத்த 3 நாட்களும் இலக்குமிக்கும், இறுதியாக சரஸ்வதிக்கும் என்று அந்த நவராத்திரி விழா போன்று வரலட்சுமி பூசையும் இங்கே சிறப்பாக இடம்பெறுவதோடு பங்குனி திங்க உற்சவமும் மிக அற்புதமாக நடைபெறுகின்ற சூழலில் இந்த அம்மனாட்சிக்குரிய நாகபூசணி அம்மனுக்குரிய இந்த தேர் உற்சவம் ஒரு அருமையான ஒரு தைப்பூச நாளிலே பக்த அடியார்கள் மெய்மறந்து அரோகரா அரோகரா என்று கூறி நிற்கின்ற போது அங்கே சக்தியானவள் தேரிலே அங்கே ஏறி அங்கே அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். பாருங்கள் அங்கே சக்தியினுடைய பெருமைகளை, அங்கே சக்திக்குரிய சிறப்புகளை பாருங்கள். மிக அடியவர்கள்
நேர்த்திக்கடன் செய்து காவடி எடுக்கின்ற அடியவர்கள் ஒருபுறம் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அங்க பிரதிஷ்டை ஏழாலை தெற்கிலே களபோடை இங்கே நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் இந்த தைப்பூச திருநாளில் நடந்து இருக்கின்ற தேர் திருவிழாவை மிக அருமையான முறையில் அடியவர்கள் பக்தியால் மேலோங்கி ஆன்மாக்கள் லயப்படும் இடம் ஆலயம் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் இறைவன் குடிகொண்டிருக்கும் வீடு கோயில் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஏழாலை தெற்கிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற இந்த அம்மனுடைய அருட்கராட்சம் இங்கு வந்திருக்கின்ற பக்த அடியார்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கு அம்மன் நாகபூசணி அம்மனாக எழுந்தருளியிருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்தும் நேர்முக வர்ணையை வழங்குவதற்கு நண்பர் அறிவிப்பாளர் யோகனிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். நன்றி ஆசிரியர் எம் ரதன் அவர்களே. அற்புதமான முறையிலே இந்த வசந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய ரதோற்சவ நிகழ்வு அற்புதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தேரோட்டம் என்பது பல மதங்களிலும் பல தெய்வங்களிலும் சிலைகளையோ சின்னங்களையோ இதற்காக உருவாக்கப்பட்ட தேரில் வைத்து பலர் சேர்ந்து ஊர்வலமாக இழுக்கும் காட்சியாக இருந்தாலும் கூட இந்து மத தத்துவத்திலே தேர் என்று சொல்லப்படுகின்றது ஒரு மிகவும் பெரிய தத்துவத்தை அற்புதமாக கொண்ட விடயமாக காணப்படுகின்றது. கொடியேற்றம் முதல் தீர்த்த திருவிழா வரை கோயில்களில் ஆண்டுக்கொரு முறை நிகழும் திருவிழாக்களின் தத்துவங்கள் குறித்த சைவ நூல்களில் குறிப்புகள் காணப்படுவது வழமை. இருந்தாலும் கூட படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய இறைவனின் ஐந்தொழில்களை குறிக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழாவின் இந்த ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்றது. தேரை பொறுத்தவரையிலே தேரின் பல்வேறு உறுப்புகளும் அண்டத்திலும் இவ்வுலகத்திலும் உள்ள பல்வேறு அம்சங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இத்தகைய தேரேறி சென்றே தேவர்களை காப்பதற்காக சிவன் அசுரர்களின் 3 நகரங்களை அழித்தான் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு மிகுதிதான் இந்த தேர். அந்த வகையில் இந்த தேரை நாங்கள் ரதம் என்று சொல்வோம். இதற்கு முன்னதாக எம்பெருமான் வீதியில் வரும் அந்த காட்சியானது சப்பை ரதம் என்று சொல்வோம். அந்த சப்பை ரதம் நேற்றைய தினம் இந்த ஆலயத்தில் அற்புதமாக இடம்பெற்றிருந்தது சப்பை ரதம். ஆனால் இன்று ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான திருவிழா இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் பார்த்தால் இந்த நேர்த்திக்கடைகளை பொறுத்தவரையிலே அவ்வை பாட்டி அழகாக சொல்லியிருப்பார். பாலும் திரவியனும் பாகும் பருப்புகளை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். அந்த வகையில் நான்கை நான் தருகின்றேன். நீ இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற சங்கத்தமிழ் மூன்றை மட்டும்தான் என்று சொல்லப்படுவதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலே அடியவர்கள் தம்மை கஷ்டப்பட்டு இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டுவதற்கு வேண்டும் வரத்தை ஈர்த்து அறிவிக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு புலப்படுகிறது. அந்த வகையிலே இந்த அடியவர்கள் வேண்டிய வர்ணத்திலே இந்த நாகபூசணி தந்த காரணத்தினால்தான் இந்த நேரத்திலே இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றப்படுகிறது. அற்புதமாக இந்து மத தத்துவம் என்பது சாதாரணமாக ஒருவர்கள் சொல்லக்கூடிய விடயமல்ல. அது இந்து தத்துவ கலாச்சாரங்கள் அடிப்படையிலே இயல் இசை நாடகம் என்று முத்தமிழுக்கு ஏற்ற வகையிலே உச்சக்கம் அமைத்து அந்த சங்க இலக்கியங்கள் அடிப்படையிலே என்னுடைய இந்து தத்துவம் முத்தமிடுகிறது. தேர் திருவிழா என்று சொல்லப்படுகிறது. சங்க காலம் சங்கத்திய காலத்தில் கூட இருக்கின்றது. மணிமேகலை சிலப்பதிகாரம் என்று இலக்கிய காப்பியங்களை பொறுத்தவரையிலே அந்த காப்பியத்தில் தேர் பற்றிய விடயங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த இந்து தர்மத்தின் அடிப்படையிலே அருளை அருள்பாலிக்கின்ற அந்த நாகபூசணி அம்மனுடைய ரத உற்சவத்திலே எம்பெருமாட்டி என்று தேரிலே ஏறிய போது அடியவர்கள் மிக சிறப்பான முறையில் அங்கே வழிபட்டு தற்போது ரத உற்சவம் ஆகிய முன்னணியில் வந்திருக்கின்ற ஒரு நேரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த சக்தியானவள், அதாவது சக்திக்குரிய வழிபாட்டிலே அடியவர்களே ஒரு தத்துவம் நிறைந்து காணப்படுகின்றது. நாங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் சூரன் போர் நடக்கின்ற போது ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். கைமுவாசுரன் போர் நடக்கின்ற போது ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். அதன் அடிப்படையிலே உலகிலே நடந்தேறிய போர்களில் தர்மங்கள் நிலைநாட்டப்பட்டு அதர்மங்கள் அழிக்கப்படுகின்ற போர்கள் ஏராளம். அந்த வகையிலே விநாயக பெருமான் கைமுவாசுரனை வதம் செய்தார். அது அங்கே தர்மம் நிலைநாட்டப்பட்டு அதர்மம் அழிக்கப்பட்டது. அங்கே கந்த புராணத்திலே பாருங்கள், முருகப்பெருமான் அங்கே சூரனை வதம் செய்திருக்கின்றான். அங்கே சூரனை வதம் செய்ததன் ஊடாக அங்கே தர்மம் நிலைநாட்டப்பட்டு அதர்மம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல எங்களுடைய சக்தியானவள், அதே போல விஷ்ணு அங்கே நரகாசுரனை வதம் செய்கின்ற ஒரு காட்சி, தர்மம் நிலைநாட்டப்பட்டு அதர்மம் அழிக்கப்பட்ட அடியவர்களின் செய்தியை நமக்கு எடுத்து காட்டுவது போல இந்த சக்தியானவள் மகுடாசுரனை வதம் செய்தமையானது
அதாவது சமுதாய ரீதியாக பார்க்கின்ற போது தர்மம் நிலைநாட்டப்படும், அதர்மம் அளிக்கப்படும் என்ற செய்தி நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை என்று சொல்லுவார்கள். அதே போல அதனை விளக்குகின்ற ஒரு அற்புதமான வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்று சொல்லுவார்கள். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்பது அரைப்பங்கு ஆணாகவும் அரைப்பங்கு பெண்ணாகவும் இருக்கின்ற அந்த வடிவத்தை அடியவர்கள் மெய்மறந்து வழிபடுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் காணுகின்றோம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே பாருங்கள், பாதியாக சிவனும் பாதியாக உமையும் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற ஒரு அந்த வடிவத்தை நாங்கள் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த சக்திக்குரிய வழிபாட்டு மரபுகள் இந்து மதத்திலே மிக உயர்ந்த உன்னதமான இடம் பெற்றிருக்கின்ற சூழலில் ஏழாலை தெற்கு மண்ணிலே களபோடையில் வீற்றிருக்கின்ற எங்களுடைய நாகபூசணி அம்மன் அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற அந்த அம்மனுடைய ரத உற்சவம் தற்போது ஆலய முன்றலிலே பெருமாட்டி அங்கே அம்மனாக கருமாரி முத்துமாரி நாகபூசணி அம்மனாக எழுந்தருளி தற்போது அந்த ரதத்திலே இந்த வீதியால் வலம் வந்து அடியவர்கள் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அடியவர்கள் எல்லோரும் சாக்த சமயத்தின் முழுமுதற் கடவுளை கொண்டு வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அந்த தேர்வடம் பிடித்து இழுத்த அந்த அற்புதமான காட்சிக்கு மத்தியில் பெருமாட்டி தற்போது ஆலய முன்றலிலே வந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்து மதத்தில் இந்த சக்திக்குரிய வழிபாடு தொன்மை மிகுந்த ஒரு வழிபாடாக மாட்டுமல்ல. இங்கே பாருங்கள், ஆலயத்தில் இருப்பது போல வேப்பிலை சாற்றி வழிபடுகின்றார்கள், தேசிக்காய் சாற்றி வழிபடுகின்றார்கள். சக்திக்குரிய வழிபாட்டு முறைகளுள் அடியவர்களே குங்கும பிரசாதம் ஒரு உயர்ந்த பிரசாதமாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட எங்களுக்குரிய நாகபூசணி அம்மனுடைய அருள் இந்த ஏழாலை தெற்கிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற இந்த நாகபூசணி அம்மனுடைய அருள் எம்பெருமான் இந்த பக்தடியார்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அடியவர்கள் தங்கள் துன்ப துயரங்களை இந்த அங்கே நல்ல அருளாக வாக்கு